தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் வகையில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் இன்று தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அங்கு நடைபெறும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றி வாக்கு சேகரிக்க வருகை தரும் முதலமைச்சரை வரவேற்க பொதுமக்களும் கழக தொண்டர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற உயர்ந்த லட்சியத்துடன் வரலாற்று சாதனைகள் படைத்து வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை மகத்தான வெற்றி பெறச் செய்யும் வகையில் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பேருரையாற்றி வாக்கு சேகரித்து வருகிறார். சென்னையில் கடந்த 9ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து விருத்தாச்சலம், தருமபுரி, அருப்புக்கோட்டை, காஞ்சிபுரம், சேலம், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை, விழுப்புரம், கோவை, பெருந்துறை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களில் எழுச்சியுரையாற்றி லட்சோப லட்சம் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கழக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டினார். பெருந்துறையில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அஇஅதிமுகவின் வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டு தமிழக மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்றார். இதனைத் தொடர்ந்து தாம் போட்டியிடும் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்களிடையே எழுச்சியுரையாற்றி வாக்கு சேகரித்தார். இந்நிலையில் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே வேடல் பகுதியில் 5 மணிக்கு நடைபெறவுள்ள பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டுகிறார். இக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், அரக்கோணம், சோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு, கீழ் வைத்தியனான்குப்பம், போலூர், ஆரணி, செங்கம், கலசப்பாக்கம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கவும் அவரது எழுச்சியுரையை கேட்கவும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தோம். அம்மா கறவல் மாடு கொடுத்தாங்க. அந்த கறவல் மாடு பால் கறந்து ஊற்றி இப்போ நாங்கள் நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அம்மா இப்போ எங்கள் ஊருக்கு வர இருக்கிறாங்க. அம்மா வர சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அம்மா வர்றத ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். எனக்கு நாங்கள் ஏழ்மையான குடும்பத்தில் சேர்ந்தவங்க. நான் பிஏ படிச்சிருக்கேன். அம்மா எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. என் கல்யாணத்துக்காக 4,000 கிராமம் தங்கமும் 50,000 காசும் உதவி பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எங்கள் கிராமத்துக்கு அம்மா வர இருக்கிறதுனால இதுவரையும் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். அம்மாவை கிராமத்தில் நேரில் பார்க்கறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். அம்மா தான் முதலமைச்சராக வருவாங்க. கண்டிப்பாக அம்மா தான் வருவாங்க. இங்கே வேடல் என்ற கிராமத்தில் அம்மா நாளைக்கு வராங்க. ரொம்ப ஆவலோடு நாங்கள் காத்திருக்கிறோம். ஜனங்க எல்லாம் திருவிழா போல் இருக்குது. அம்மா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம். அம்மா இல்லாத நாங்கள் வெளியே போக முடியாது, வர முடியாது. அம்மா தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இங்கே